பிரைஸ் லார்ட் ஐயா. பிரைஸ் லார்ட் ஐயா. பிரைஸ் லார்ட். ஆமென். இணைந்திருக்க உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். வேத பாடத்தோடு கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்வாராக. உங்களை ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் வழி நடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. வழி நடத்துங்கள் ஐயா. காட் பிளஸ். ஆமென். நன்றி ஐயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் பண்ணுவோம். இரக்கமுள்ள அருமை பிதாவே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. தகப்பனே, இந்த நாளும் ஆண்டவரே, நீர்தாமே இந்த நாட்களில் அடியேனை மறைத்து நீர் வெளிப்படும்படியாக இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் இந்த நாட்களில் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, உங்களுடைய கருத்துக்களே சகலவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறேன் ஐயா. பொறுப்பேற்றுக் கொள்ளும், ஆசீர்வதியும். ஆண்டவரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஆமேன். ஆமேன். நன்றி. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் சங்கம் இணையதளத்தின் ஊடாக இணைந்திருக்கிற ஒவ்வொரு அன்பு உள்ளங்களை நான் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளிலும் நாங்கள் நேற்றைய நாட்களிலே நாங்கள் சில காரியங்களை இந்த நாட்களில் வேதத்திலிருந்து பார்த்தோம். அதாவது பேதுருனுடைய பிரசங்கத்தின் மூலமாய் அங்கே ஆவியானவருடைய அபிஷேகம் ஊற்றப்பட்டது. அந்த அபிஷேகத்தின் மூலமாய் புறஜாதிகளுக்குள்ளே தேவனுடைய மகிமை விளங்கினது என்பதை குறித்து இந்த நாட்களை தொடர்ந்து 5 பகுதிகளை இந்த நாட்களை நாங்கள் நேற்றைய கடந்த கிழமையிலே இந்த நாட்களை பார்த்தோம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. ஆனால் இன்றைய நாட்களிலே நாங்கள் பார்க்க போகிற காரியம் என்னவென்று சொன்னால், இந்த பரிசுத்த ஆவியானவருடைய தன்மை என்ன, பரிசுத்த ஆவியானவர் இந்த நாட்களிலே ஒரு மனுஷனுக்குள்ளே கிரியைகள் நடப்பிக்கிற வேளையிலே என்னென்ன காரியத்தை செய்வார் என்பதை குறித்து இந்த நாட்களே வேதத்திலிருந்து சற்று இந்த நாட்களே ஆராய்ந்து பார்ப்போம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போமா இருந்தால், அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தர்லின வரத்தின்படியே ஒவ்வொரு பாசையிலே இந்த நாட்களிலே பேசத் தொடங்கினார்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். வானத்தின் கீழிருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த தேவ பக்தி உள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் அங்கு என்ன செய்தார்களாம்? கூடி வந்து தங்கள் தங்கள் பாசையிலே அவர்கள் பேசுகிறதை அவர்கள் கேட்டபடியினால் கலக்கம் அடைந்தார்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. எல்லாரும் ஒருமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கல்லேயர் அல்லவா? அப்படி இருக்க நம்மில் அவர்களுடைய ஜென்ம பாசைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோம், இது எப்படி என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அப்ப பாருங்கள், பர்த்தியரும் மேதரும் எலாமித்தரும் மொசொப்பத்தேனியாவும் யூதேயா கப்பதோகியா பொந்து ஆசியா பிரகியா பம்பிலியா எகிப்து என்னும் தேசத்தருடைய சீரேனே பட்டணத்திலே சுற்றி இருக்கிற லிபியாவில் திசைகளிலே குடியிருக்கிற இங்கே சஞ்சரிக்கிற ரோமர் யூதர் மார்க்கத்தார் அவர்களும் கிரேக்கரும் அரமியரும் நாங்கள் நம்முடைய பாசையிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவத்தை பேச கேட்டோம் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகள், இன்றைய நாட்களிலே நாங்கள் பார்க்க போகிற காரியம் என்னவென்றால், இந்த பரிசுத்த ஆவியானவருடைய தன்மை என்ன, அதாவது அவருடைய அபிஷேகத்துடைய தன்மை, அதாவது the power of the Holy Spirit, அதாவது அதனுடைய அனாயிண்டிங் எப்படியாக இந்த நாட்களில் இருக்கிறது, அது என்ன செய்யும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் வேதத்திலிருந்து இந்த நாட்களை பார்க்க போகிறோம். அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் பாருங்கள், இந்த இடத்திலே நாங்கள் இந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே இந்த நாட்களிலே பார்த்த வேளையிலே அவர்கள் அங்கே வேதம் சொல்லுகிறது தங்களுக்கு தந்தர்லின பாசையின்படி பேசினார்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. அதை கேட்ட பக்தி உள்ள யூதர்கள் அந்த இடத்திலே வந்தார்கள். அது மட்டுமல்ல, அந்த சத்தம் உண்டான இடத்திலே இருந்து பாருங்கள், திரளான ஜனங்கள் கூடி வந்து எல்லாரும் பிரமித்தார்கள் சொல்லி பார்க்கிறோம். அது அந்த இடத்திலே பாருங்கள், முதலாவது பாருங்கள் எத்தனை பேர் அந்த இடத்துல இருந்தா, எவ்வளவு பாசக்காரர் இருந்தாருன்னு சொன்னால், அதாவது பார்த்தரும் மேதியர் 2வது, எலோமித்தியர் 3வது, மொசொப்பத்தோனியர் 4வது, யூதேயர் 5வது, கப்பதோனியர் 6வது, பொந்து 7வது, ஆசியா 8வது, பிரிகியா 9வது, பம்பிலியா 10வது, எகிப்து 11, சீரோனோ 12, லிபியா 13. பாருங்கள், இந்த நாட்களே அங்கே சஞ்சரிக்கிற ரோமாவுடையரும் 14, யூத மார்க்கத்தார் இந்த நாட்களே 15, கிரேக்க தேசர்கள் அராமியர் 16, 17 பேர். பாருங்கள், இந்த நாட்களே 17 பாசைக்காரர்கள் அந்த இடத்திலே சம்பவித்தார்கள், காரியத்தை இந்த நாட்களை உணர்ந்து கொண்டார்கள் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். பரிசுத்தாவினுடைய வல்லமை இந்த நாட்களிலே வருகிற வேளையிலே ஒரு மனுஷனுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு அசைவு உண்டாகிறது மட்டுமல்ல, அது அந்த இடத்திலே அவர்கள் கூடி இருந்து செயல்படுகிற வேளையிலே அந்த இடத்திலே இருக்கிற வேறு பாசைக்காரர்களையும் அசைக்கும் என்பதுதான் இன்றைக்கு சொல்லக்கூடிய காரியமா இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள். யோவேல் 2ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் புதிய ஏற்பாட்டிலே அங்கே நடந்து கொண்டிருந்ததை காணக்கூடியதாக இருக்கிறது.
இப்பொழுது நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த கடைசி காலத்திலும் இன்னும் ஒரு அசைவை இந்த நாட்களில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, இந்த வானத்தையும் பூமியும் நான் அதாவது இன்னும் ஒரு தரம் அசைய பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஆவியானுடைய அபிஷேகத்தினால் இந்த நாட்களில் அங்கே அசைய போகிறதை இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பூமி அழிவதற்கு முன்பாக ஒரு பெரியொரு அறுவடையை, பெரியொரு ஆவியானவருடைய அபிஷேகத்தை இந்த உலகம் இந்த நாட்களிலே சந்திக்க போகிறது. எப்படி பெந்தைக்கோஸ்து நாளிலே 120 பேர் இந்த நாட்களிலே அங்கே தியானித்துக் கொண்டிருந்தார்களோ, ஒருமித்து இருந்தார்களோ, அதே விதமாக இன்றைக்கும் இந்த பாருங்கள், இந்த நாட்களுடைய ஜனங்களை இந்த நாட்களில் தேவன் எழுப்பி தேசங்களிலே, பட்டணங்களிலே, நகரங்களிலே, தீவுகளிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை அசைவை உண்டு பண்ணுவார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. இப்ப நாங்கள் நினைக்கிறோம் பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லி சொன்னால் ஏதோ ஒரு சாதாரண காரியம் என்று. அப்படி அல்ல. வேதமே தெளிவாக சொல்லுகிறது, நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாய் எது பேசினாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் நாங்கள் பேசுகிற வேளையிலே இம்மையிலும் மறுமையிலும் அந்த காரியம் மன்னிக்கப்படாதாம் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். இதான் அதனுடைய தன்மை. இங்கே பாருங்கள், இந்த நாட்கள் இங்கே வேதம் சொல்லுகிற காரியம், அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியார் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே ஒவ்வொரு பாசைகளிலே பேசத் தொடங்கினார்கள். அப்ப அந்நிய பாசைகளிலே பேசுதல் அல்லது இந்த நாட்களிலே குளோசலியா என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. அதாவது கிரேக்க மொழியில சொல்லப்படுகிறது. அதாவது குளோஸ்லியா என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அதாவது லாலோ என்பதிலே இருந்து இந்த நாட்களை வந்த அந்த வார்த்தையாக அந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். அப்ப பாருங்கள், என்பது பரிசுத்த ஆவியானவர் ஞானஸ்நானம் பெற்றதற்கு ஒரு அடையாளம் என்று புதிய ஏற்பாட்டிலே கிறிஸ்தவர்கள் நினைத்தார்கள் சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப பரிசுத்த ஆவியானவருடைய தன்மை எப்படியாக இந்த நாட்களில் இருக்கிறது என்று சொல்லி சொன்னால், அது நாங்கள் ஆண்டவரோடு இணைக்கப்பட்டது என்பதற்கு ஒரு ஷடோவாக இந்த இடத்திலே இருக்கிறதை அங்கே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு கற்றுத் தருகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப அதைத்தான் இங்கே பார்க்கிறோம். எப்படி என்று சொல்லி சொன்னால், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே இந்த நாட்களை வாசித்தோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துக்கு இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை எப்படியாக சொல்லுகிறது என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம். 10ஆம் அதிகாரத்திலே 45வது வசனத்திலே இருந்து நாங்கள் வாசிக்கிற வேளையிலே நான் வாசிக்கிறேன். பாருங்கள், இந்த வார்த்தை இந்த நாட்களை எப்படியாக சொல்லுதுன்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால், வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அவர்கள் பற்பல பாசைகளை பேசுகிறதை, தேவனை புகழுகிறதையும் பேதுருவோடு கூட இருந்து வந்த விருத்ததேசனம் உள்ள விசுவாசிகள் கேட்கும் போது பரிசுத்தாவினுடைய வரம் புறஜாதிகள் மேல் பொழிந்திருப்பதை குறித்து இந்த நாட்களே பிரமித்தார்கள் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, அப்பொழுது பேதுரு, நம்மை போல பரிசுத்தாவியை பெற்ற இவர்களும் ஞானஸ்நானம் பெறாதபடிக்கு எவனாகலும் தண்ணீரை விலக்கலாகாது என்று சொல்லி இந்த நாட்கள் என்ன செய்தாராம், கர்த்தருடைய நாமத்திலே ஞானஸ்நானம் கொடுத்தாராம் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளை பாருங்கள், அப்படி ஆனால் இந்த ஆவியானவருடைய அபிஷேகம் எப்படியாக பொழிகிறது என்று சொல்லி சொன்னா, இன்றைக்கு மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிற வார்த்தையின்படி பார்க்கிற வேளையிலே, ஆவியானவர் இன்றைக்கு நமக்குள்ளே வருகிற வேளையிலே அங்கே நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அந்த ஆண்டவருடைய நீதியை நிறைவேற்ற வேண்டும். அருமையான அன்பு பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பாருங்கள், ஞானஸ்நானம் எடுத்து அந்த நீதியை நிறைவேற்றினதற்கு பின்பாக அங்கே சொல்லப்படுகிற சாட்சி என்னவென்று சொல்லி சொன்னால், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் பிரியமா இருக்கிறேன் என்று சர்வ வல்லமுள்ள பிதாவானவர் தன் குமாரனை குறித்து இந்த நாட்களை சாட்சி கொடுக்கிறதை பார்க்கிறோம். இது ஒரு உண்மையான சாட்சியாக அந்த நாட்கள் இருக்கிறது. ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிற காரியம், இந்த ஆவியில நிரப்பப்பட்டவர்களுக்கு தடையாயிருந்த காரியம் தேவனுடைய நீதி நிறைவேற்றப்படாமல் இந்த நாட்களில் இருந்ததை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அதனாலதான் பேதுரு சொல்லுகிறார், இவர்கள் கட்டாயம் ஞானஸ்நானம் எடுத்தே ஆக வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு அந்த ஞானஸ்நானம் பாருங்கள், ஏனென்று சொன்னால் ஒரு குறைவாக அந்த இடத்துல இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு முதலாவதாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், ஞானஸ்நானம் என்றால் என்ன என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு அநேக திருச்சபைகளிலே அநேகருக்கு இந்த நாட்கள் இந்த காரியங்கள் விளங்கிக் கொள்வதில்லை. ஏனென்றால் சிலர் நினைக்கிறார்கள், ஏதோ தண்ணீரே போய் இந்த நாட்களை அப்படியே முங்கி எழும்பினோன்னு இந்த நாட்கள் அது காணும், ஏதோ நாங்கள் கழுவப்பட்டு போயிட்டோம் என்று சொல்லி இந்த நாட்களை நினைக்கிறோம், அல்லது இந்த நாட்களில் ஏதோ சடங்காச்சாரத்துக்காக அப்படியாக செய்கிறோம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ரோமருடைய ஆட்சி காலத்திலே பாருங்கள் அருமை பிள்ளைகளே, இந்த ரோமன் கேத்தலிக் என்று சொல்லப்படுகிற அந்த, அதாவது அவர்கள் மூலமா இந்த காரியங்கள் அங்கே வெளிப்பட்டதை பார்க்கிறோம். அந்த காலங்களிலே அவர்கள் உருவாக்கினது பாருங்கள். ஆனா இன்றைய பாருங்கள், அந்த காலகட்டத்திலே தான் அவர்கள் இந்த நாட்களில் என்ன செய்தார்கள், தெளிப்பு ஞானஸ்நானம் என்று சொல்லி காரியத்தை கொண்டு வந்தார். தெளிப்பு ஞானஸ்நானம் என்றால் ஒரு பிறந்த குழந்தை, அருமையான அன்பு பிள்ளைகளே, கிட்டத்தட்ட 2 மாசமோ 3 மாசமோ அந்த மாச கணக்கிலே பார்க்கிற வழியே அந்த பிள்ளைக்கு என்ன செய்வார்கள் சொன்னால், பெற்றோர்கள் கொண்டு போய் இந்த நாட்களிலே அவர்களுக்கு ஒரு
அதாவது தொட்டம்மா தொட்டையான்னு சொல்லுவார்கள் தமிழ்ல சொல்லுகிற காரியம். இன்னொரு பெற்றோரை இந்த நாட்களிலே அவளுக்கு அங்கே அவர்களை இந்த நாட்கள் என்ன செய்வார், அவருடைய கரத்திலே கொடுத்து அங்கே ஆலயத்திலே சுவாமி என்ன செய்வார்னு சொல்லி சொன்னால், அந்த சாம்பிராணியை காட்டி இந்த நாட்களிலே தண்ணீர்ல கையில் உள்ள தண்ணீரை தெளித்து இந்த நாட்களிலே என்ன செய்வார், அப்படியே ஞானஸ்தானம் கொடுத்து விட்டாச்சுன்னு சொல்லி இந்த நாட்கள் அது அவர்களுக்கு ஒரு திருப்தியா இருக்கு. மறுமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது அல்ல. என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தெளிப்பு ஞானத்தை குறித்து சொல்லவும் இல்லை, தெளிப்பு ஞானத்தை எடுத்ததும் அந்த இடத்திலே இல்லை. முழுக்கு ஞானஸ்தான் நாளைக்கு நமக்கு முக்கியமாக இருக்கிறது. ஏனென்றால் தெளிப்பு ஞானஸ்தானத்தின் மூலமாய் நம்முடைய அக்கிரமங்களோ நம்முடைய பாவங்களோ நம்முடைய காரியங்களோ மன்னிக்கப்படாது என்பதை நீங்கள் முதலாவது அறிந்திருக்க வேண்டும். இன்னைக்கு பழைய ஏற்பாட்டு காலத்தில் உள்ள காரியத்தை பார்க்கிற வேளையில அவங்க நினைச்சாங்க, நான் என்ன பாவத்தை செய்தாலும், இன்றைக்கு யாரு தாவீதா இருக்கலாம், சாலமோனா இருக்கலாம், உடனே என்ன செய்கிறார்கள், கொம்பும் விரிகுளம்பும் உள்ள காளை எருதுகளை கொண்டு வந்து இந்த நாட்களில் செய்கிறார்கள். அந்த இடத்திலே தேவனுடைய சமூகத்திலே பலியிடுகிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஏனென்றால் அந்த நாட்களிலே பாருங்கள், பழைய ஏற்பாட்டிலே கிட்டத்தட்ட அதாவது சாலமோன் அப்படிப்பட்ட அந்த ராஜாக்களுடைய காலங்களில் பாருங்கள், அவர்கள் என்ன செய்வார்கள் சொல்லி சொன்னால், பலியிடுவதற்கு என்று இந்த நாட்களிலே ஒரு வகையான இந்த நாட்களிலே இந்த காளைகளை இந்த நாட்களிலே அதற்காக பயன்படுத்தி வருவார்கள். எப்படி என்று சொன்னால், அதற்கு அதாவது இளம் வயதிலிருந்து அந்த காளை கண்டுக்கு நல்ல ஆகாரத்தை கொடுத்து, அதாவது அந்த அந்த காளை எப்படியாக இருக்க வேண்டும், மற்ற பெண் மாடுகளோடு சேரக்கூடாதபடி அதுகளை தடையாக இந்த நாட்களை வைத்து இந்த நாட்களை தனியாக வளர்த்து அந்த காளை இந்த நாட்களை எப்படியாக இருக்கும் என்று சொல்லி சொன்னால் மூர்க்கம் கொண்டதாக இந்த நாட்களை இருக்கும் என்பதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த காளை அந்த அதாவது அவுட்டு விட்டு அந்த காளை அப்படியே இருக்கிற ஜனக்கூட்டத்தை அழிக்கிற அளவுக்கு இந்த நாட்களை அப்படியே அந்த முரட்டாட்டமாக இந்த நாட்களை இருக்கும். அந்த காளைகளைத்தான் இந்த நாட்களை என்ன செய்வார்கள் சொன்னால் கொண்டு வந்து தேவனுடைய சமூகத்திலே இந்த நாட்களை பலியிடுவார்கள். கொம்பும் விரிகுளம்பும் உள்ள காளை என்று சொல்லப்படுது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட அந்த காளைகளை கொண்டு வந்து பலியிடுற வேளையிலே அது தேவனுக்கு பிரியம் என்று சொல்லி இந்த நாட்களிலே அவர்கள் என்ன செய்வார்கள் சொன்னால் அதிலே திருப்தி அடைவார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது பாருங்கள், நறுங்குண்ட அதாவது பலிகளை தேவன் அங்கே ஏற்றுக்கொள்வதில்லை. இதுதான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த காளையினுடைய அடிப்படையிலே பார்க்கிற வேளையிலே அவர் அங்கே நமக்காக அடிக்கப்பட்டார். ஆனால் அவர் வேதம் சொல்றது அவரை பழுதற்றவர் என்று சொல்லி சொல்லப்படுகிறது, மாசில்லாதவர் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. ஏனென்று சொல்லி சொன்னால் ஆண்டவருடைய சரீரத்திலே எந்த விதமான காரியங்களும் இல்லை. அது மட்டுமல்ல, நீங்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் அங்கே பலியிடப்படுகிற வேளையில நீங்க ரொம்ப கவனியுங்கள். சிலுவை மரணத்துக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஒப்பு கொடுக்கிறார். சிலுவை மரணத்துக்குள்ளே ஒப்பு கொடுத்ததற்கு பின்பாக ஒரு சம்பவம் நடக்கிறது. என்னவென்றால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இவர்கள் தான் ஆண்டவரை போட்டு அங்கே பலியாக இந்த நாட்களில் அந்த போர்ச்சேவர்கள் இந்த வாரணாலயம் அடித்து இந்த நாட்களில் எல்லா காரியத்தையும் செய்கிறார்கள். ஆனால் பாருங்கள், ஒரு சம்பவம் பாருங்கள் என்னவென்றால், கடைசியாக வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அந்த சிலுவையிலே மரித்தவர்கள் குறிப்பிட்ட நேரத்துக்கு பின்பாக அவர்களுடைய மூட்டு எலும்புகள் உடைக்கப்பட வேண்டும். ஏனென்றால் அவர்கள் ஜீவன் போவாதான், அந்த ஜீவன் போகாமல் இழுத்து கொண்டே இருக்கும். அப்படியானால் அந்த கால் மூட்டு எலும்புகள், கை மூட்டு எலும்புகளை உடைத்து விட்டார்கள் சொல்லி சொன்னால் உடனே என்ன நடக்கும் என்று சொல்லி சொன்னால் அவருடைய அந்த உயிர் இந்த நாட்களை அப்படியே போகுவதற்கு இலகுவாக இந்த நாட்களை இருக்குமா என்று சொல்லி பார்ப்போம். ஆனா அதே விதமாகத்தான் இன்றைக்கு பாருங்கள், அந்த போர்ச்சுவர்கள் ஆண்டவர் மரித்து விட்டாரோ என்று சொல்லி இந்த நாட்களை அங்கே பார்க்கிற வேளையிலே அவர்கள் அந்த மூட்டுக்களை உடைக்கும்படியாக இந்த நாட்களை அந்த இடத்திலே வந்தார்கள். ஆனால் அங்கே பார்க்கிற வேளையிலே ஆண்டவர் மரித்து விட்டார். ஆனாலும் அவர்களுக்கு ஒரு சந்தேகம், இவர் மரிக்கவில்லை என்றதற்காகத்தான் கடைசியாக என்ன செய்தார்கள் சொன்னால் விழாவிலே அந்த ஈட்டியாலே குற்றினார்கள். அப்பொழுது என்ன வந்தது, ரத்தமும் தண்ணீரும் வந்தது என்று சொல்லி, ரத்தமும் தண்ணீரும் என்று சொல்லப்படுகிற காரியம் எதை குறிக்கிறோம் சொல்லி சொன்னால் ஒரு மனுஷன் மரித்து விட்டார் என்பதைத்தான் அந்த இடத்திலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. என்னடா தண்ணி பாருங்கள், இன்றைக்கு நம்முடைய கைகளிலே ஒரு கத்தியாலே வெட்டுப்பட்டது என்றால் அல்லது கால்களிலே அல்லது சரீரத்திலே எந்த இடத்திலையும் வெட்டுப்பட்டால் பாருங்கள், அந்த ஒரு குறிப்பிட்ட நேரம் அந்த ரத்தம் பாய்ந்து என்ன செய்யும் சொன்னால் அதற்கு பின்பாக ஒரு தண்ணீர் போல வந்து இந்த நாட்களில் அங்கே என்ன செய்யும் என்று சொன்னால் அப்படியே அந்த இடத்துல நிற்கும். அதற்கு பின்பாக அந்த ரத்த ஓட்டம் இந்த நாட்களை வேலை செய்யாது, ரத்தம் வராது. அது பைபிரின் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறது. அப்படி வகையான ஒரு திரவம் இந்த நாட்களை என்ன செய்யும் சொன்னால் ரத்தத்தை நிறுத்துவதற்காக இந்த நாட்களை நம்முடைய சரீரத்திலே இயங்கிக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்படியாக அந்த நாட்களை ஆண்டவரை இந்த நாட்களை அங்கே குத்தின வேளையிலே விழாவிலே தண்ணீரும் ரத்தமும் இந்த நாட்களை விழாவில் இருந்து வந்தது. ஆனால் வேதம் தெளிவாக சங்கீதத்தில் சொல்லப்படுகிறது, அவருடைய எலும்புகள் ஒன்றும் உடைக்கப்படவில்லை. சங்கீதக்காரன் தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார், அவருடைய எலும்புகள் ஒன்றும் இந்த நாட்களை என்ன செய்யப்படவில்லை, உடைக்கப்படவில்லை என்ற பிரகாரம் அந்த ஆண்டவருடைய சிலுவை மரணத்திலே அவருடைய எலும்புகளோ இந்த நாட்களில் உடைக்கப்படவில்லை. அருமையான கர்த்தருடைய, ஏனென்றால் அவர் நம்முடைய பாவங்களுக்காக என்ன செய்தார்னு சொன்னால் அங்கே முள்முடியை ஏந்தினார்.
இரண்டாவதாக நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவருடைய முதுகிலே அந்த நாட்களில் உழுத நிலத்தை போல் அவர்கள் அங்கே பாருங்கள் மிலாகு என்று சொல்லப்படுற அதாவது ஈய குண்டுகள் வைத்த அந்த சவுக்குனால இந்த நாட்களை அடித்தார்களாம். சவுக்குல பாருங்கள் அந்த நுனியிலே எப்படி இருக்குமான்னா அந்த நாட்களே ரோமருடைய போர்ச்சுவர்ல சவுக்கிலே நுனியிலே ஈய குண்டுகள் இருக்கும். அந்த ஈய குண்டுகளுக்குள்ளே பாருங்கள் முன்னாக தூண்டில் மாதிரி சின்ன சின்ன கொலுக்கியல் இந்த நாட்களை வச்சிருப்பார்கள். அப்படின்னு சொன்னா அடிக்கிட்டு அப்படி இழுக்கைக்குள்ளே ஒரு தொகை சதையை என்ன செய்யும்டா புடுங்கிக் கொண்டே அப்படியே வரும். அப்படி அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பொல்லாத வேதனையான காரியம் அருமையான அன்பு பிள்ளைகளை. அப்ப அந்த சூழ்நிலையிலே பாருங்கள் இந்த நாட்களை என்ன செய்வார்கள் சொல்லி சொன்னால் அப்படியாக ஜனங்களை மறிக்கும்படியாக காரியத்தை செய்வார்கள். ஆனால் இங்கே ஆண்டோட எலும்பு உடைக்கப்படவில்லை. அதனாலதான் இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அங்கே எப்படி என்று சொல்லி சொன்னால் ஆண்டவருடைய சரீரம் எப்படியாக பலியிடப்பட்டதுன்னு சொன்னால் பிதாவுக்கு அங்கே இந்த நாட்களில் உகந்ததாக அந்த நாட்களில் அந்த இடத்திலே பலியிடப்பட்டதை பார்க்கக்கூடியதா இருக்கு. நம்முடைய அக்கிரமங்கள் பாவங்களுக்காக ஆண்டவர் மரிக்கிற வேளையிலே பிதா உகந்து கொள்ளும்படியாக ஏற்றுக்கொள்ளும்படியாக அந்த நாட்கள் என்ன நடக்கிறதுன்னு சொல்லி சொன்னால் அந்த சரீரம் ரத்தம் சிந்தி இந்த நாட்களிலே போகிறதை அங்கே காண்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவரை குறித்து சொல்லப்படுகிறது அவர் பழுதற்ற ஆட்டுக்குட்டி என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இதைத்தான் இந்த காளை எருதுகளை குறித்து நான் சொல்லி இருந்தேன். பழுதற்ற காளை எருதுகளை கொண்டு வந்து இந்த நாட்களை என்ன செய்வார்கள், அப்படியாக பலிவிடுவார். ஒரு முறை ஒரு காரியத்தை இந்த நாட்களில் சொல்லுகிறேன். அந்தமான் என்று சொல்லப்படுகிற அந்த தீவிலே ஒரு ஊழியம் இந்த நாட்களை நடந்து கொண்டிருந்தது. கிட்டத்தட்ட 1977-78 ஆண்டிலே அநேகர் இந்த நாட்களை அந்த இடத்திலே போய் அந்த தீவுக்குள்ளே இந்த நாட்களை போய் காரியத்தை செய்தார்கள். ஆனா இப்பொழுது பெரிய தடைகளை இந்த நாட்களை போட்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த நாட்களை பார்க்கிறவர்களே அதிலே கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட எக்கச்சக்கமான தீவுகள் இருக்கிறது. அப்ப ஜனங்கள் இந்தியா தேசத்தில இருந்து குறிப்பாக அந்த ஒரு குறிப்பிட்ட தீவுகளுக்குள்ளே அங்க முன்னாக இருக்கிற தீவுகளுக்குள்ளே போய் அவர்களுக்கு ஆண்டவருடைய சத்தியத்தை சொல்லுறது மட்டுமல்ல, அரிசி பொறிகளை இந்த நாட்களை அரிசியை பொறித்து இந்த நாட்களை பொறிகளா மூட்டை கொண்டு போய் கொடுத்து அவர்களை இந்த நாட்களிலே தங்களோடு பழகி கொண்டார்கள். அதற்கு பின்பாக ஒரு மனுஷனை பிடித்து இந்த நாட்களிலே அவனுக்கு பாசைகளை படிப்பித்து அவன் மூலமா இந்த நாட்களை அந்த இடத்துக்களை சென்று சுவிசேஷங்களை அறிவித்து ஆஸ்பத்திரிகளை கட்டிவித்து இப்படியாக காரியங்களை செய்து இந்த நாட்கள் அந்த தீவை இந்த நாட்களை முன்னேற்றி கொண்டு வந்தார்கள். ஆனா இன்றைக்கும் அந்த பழங்குடி மக்கள் இன்னும் ஒரு தீவிலே இந்த நாட்கள் இருக்கிறார்கள். அவர்கள் ஒருவரோடும் இந்த நாட்களிலே சேராதவர்கள். அந்த இடத்திலே இருக்கிற கொடுமையான அந்த இடம், அந்த தீவு பயங்கரமான கர்த்தருடைய பிள்ளைகளே பெண்ணாம்பரிய நுளம்போல் இந்த நாட்கள் இருக்குது. அனோபிளஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு வகையான நுளம்பு, பெரிய நுளம்பு. அந்த நுளம்பு கடித்தால் ஆள் சரி, அவ்வளவுதான் அந்த காரியம். அப்படியாக அந்த நுளம்போல் இருக்கிற இடங்கள்ல தான் காட்டு, அதாவது விஷ செந்துக்கள் வாழுகிற இடங்கள்ல தான் அந்த தீவில தான் அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு கூட அந்த தீவைக்கு போகிற வழியிலே அந்த இடத்தால கப்பல்கள் போனால் அவர்கள் கூட என்ன செய்வார்கள், ஈட்டியால் எறிவார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. ஆனால் அருகிலே இருந்த ஒரு சில தீவுகள் இந்த நாட்களை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த நாட்கள் 74, 75, 78 அந்த காலகட்டத்திலே இந்த நாட்களை ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். ஆனாலும் எனக்கு தெரியும் ஒரு சகோதரர் இந்த நாட்களை என்ன செய்தார்னு சொன்னால், அந்த நாட்களிலே தேவனுடைய ஊழியத்தை செய்யும்படியாக அவர் பெரிய உத்தியோகத்தில் இருந்தவர் அந்த ஊழியத்தை விட்டு இந்த நாட்களை கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியாக இந்த தீவுகளுக்கு அந்த நாட்களை கடந்து சென்றார்கள். ஆனால் சென்ற வழியிலே பாருங்கள், அவர் இந்த நாட்களை பாருங்கள் அங்கே இந்த நாட்களை அந்த காட்டுவாசி மக்களிடத்திலே போய் பிடிபட்டு கொண்டது நிமித்தம் அந்த அதிபதி என்ன செய்தார்னு சொல்லி சொன்னால், அவர்களுடைய காரியம் அவர் என்ன செய்தார்னு சொல்லி சொன்னால், அவரை கொண்டு வந்த நாட்களிலே அங்கே தன்னுடைய எஜமானத்திலே காண்பிக்கிற வேளையிலே அவர் இவரை அங்கே பலியிடும்படியாக, தங்களுடைய தேவதைக்கு பலியிடும்படியாக அந்த நாட்களை என்ன செய்தார்கள், எல்லாம் ஆயத்தப்படுத்தி ஆகிவிட்டது. உடனே அவருடைய தலையெல்லாம் மொட்டை அடித்து காரியங்கள்லாம் செய்த நாட்களே அந்த பெரிய பாத்திரத்துல தண்ணியை வைத்து அவித்து இந்த நாட்களை குலைகளை எல்லாம் போட்டு அவரை கழுவி சுத்திகரித்து இப்படியான காரியத்தை கொண்டு வந்து அந்த பழிபீடத்தை இந்த ஓல்டர்ல கொண்டு வந்து இந்த நாட்களை வைத்தார்கள். வைத்துவிட்டு அந்த சகோதரனை இந்த நாட்களை பாருங்கள் அவர்கள் கையினாலே தடவி அதாவது அந்த தலைவர் வந்து இந்த நாட்களை என்ன செய்வார்னு சொன்னால், அப்படி ஒரு இலியால வந்து இந்த நாட்களை தடவி கையால் தடவி பார்ப்பார். பார்க்கிற வேளையிலே அவருடைய காலில் இந்த நாட்களில் ஒரு காயம் இருந்த நிமித்தம் அவள் என்ன செய்தார்னு சொல்லி சொன்னால், இந்த பலி எங்களுடைய தேவனுக்கு இந்த நாட்களிலே எப்படி இல்லை, உகந்ததல்ல, எங்களுடைய தேவன் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று சொல்லி இந்த நாட்களை என்ன செய்தார்கள், அவரை கசையடியாக அடித்து அவரை இந்த நாட்களே அப்படியே அனுப்பி விட்டார்கள். அவர் தப்பி வந்து இந்தியா தேசத்தில் வந்து ஊழியத்தை செய்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நான் ஏன் சொல்லுகிறேன் சொல்லி சொன்னால், பாருங்கள் அந்த விக்கிரக ஆராதனை செய்கிறவர்களா இருந்தாலும் அவர்கள் அந்த வேத அடிப்படையின் படிதான் இன்றைக்கு இந்த நாட்களை நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு அந்த காரியங்கள் தெரியவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அவர்களுக்கு அந்த காரியங்களை அவர்களுக்கு விளக்கி சொல்வதற்கு ஒருவரும் இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆனால் பாருங்கள் இன்றைக்கு அந்த இடங்களில் சுவிசேஷம் சொல்லப்பட்டு அந்த இடங்களில் ஒரு பெரிய ஒரு எழுப்புதலை தேவன் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இந்த நாட்களை கட்டளையிட்டார். அநேகர் போய் இந்த நாட்களில் அந்த காரியத்தை செய்தார்கள். ஆனால் இப்பொழுது இந்த நாட்களிலே இந்திய அரசாங்கம் இந்த நாட்களிலே அந்த காரியங்களை இந்த நாட்களை கொஞ்சம் நிறுத்தி வைத்துக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்குது. ஏனென்றால் அந்த குறிப்பிட்ட தீவுகளுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி இந்த நாட்களை ஜனங்களுக்கு எச்சரிக்கை
சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், இதே விதமாகத்தான் பாருங்கள், என் ஆண்டவராய இயேசு கிறிஸ்து பழுதற்றவராய் இருந்தபடினால் பிதாவுக்கு அங்கே இந்த நாட்களே அவர் சுகந்த வாசனையாக அந்த நாட்களிலே அந்த பலிகளை ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அதே போலத்தான் பாருங்கள், அந்த அவர்களுடைய தேவனுக்கு அங்கே இந்த சகோதரருடைய காலில் இருந்த காயத்தின் நிமித்தம், அந்த தழும்பொலி நிமித்தம் பலியிட முடியாது என்று சொல்லி சொன்னால், இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் எவ்வளவு கவனமாக நம்முடைய பலியை இந்த நாட்களே பார்ப்பார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டிலே அவர்கள் என்ன செய்தார்கள்? எருதுகளை, காளைகளை இந்த நாட்களிலே பலியிட்டார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் பார்க்கிற பலி எது? நம்முடைய உதடுகளிலே இருந்து வருகிற உதட்டின் பலிகளைத்தான் இன்றைக்கு ஆண்டவர் இந்த நாட்களிலே அங்கே எதிர்பார்க்கிறார் என்பதைத்தான் பார்க்கிறோம். ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி நீங்கள் துதித்து பாருங்கள். பவுலும் சீலாவுக்கு அன்றைக்கு நடந்த காரியம் இன்றைக்கு நமக்கு நடக்கும் ஐயா. கட்டுக்கள் அவுளும், நுகங்கள் உடையும், விடுதலையை காணுவீர்கள், சங்கிலிகள் எல்லாம் தெறிக்கப்படும். அப்படியாக பாருங்கள், பவுலும் சீலாவும் துதித்தார்கள். அங்கே சிறைச்சாலை கதவுகள் அதிர்ந்தது என்று சொல்லி அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அதே விதமாக இன்றைக்கு அவரை துதித்து ஆராதனை இந்த நாட்களை நாங்கள் செய்வோமா இருந்தால், நம்மை சூழ்ந்திருக்கிற நம்முடைய கட்டுக்கள், நம்முடைய காரியங்கள் எல்லாம் இந்த நாட்களை என்ன செய்யும் என்றால் அறுக்கப்படுகிறதை இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது மட்டுமல்ல, விடுதலையை இந்த நாட்களே காணக்கூடியதாக இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், என்னுடைய வாழ்க்கையிலே பாருங்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டதற்கு பின்பாக அந்த நாட்களே நான் மெல்லமாக அந்த நாட்களை வந்து நான் தேவனுடைய சமூகத்திலே முதலாவது நாட்கள் அழைக்கப்பட்டு செய்த காரியம் துதி. ஐ எம் எ வொர்ஷிப்பர். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இந்த நாட்களே, அந்த நாட்களிலே பாருங்கள், கிட்டாரை அடித்து இந்த நாட்களை பாருங்கள், இப்படியாக இந்த நாட்களை தம்புரனை அடித்து இந்த நாட்களை கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பேன். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே பாருங்கள், இந்த நாட்களே அப்படியே தேவனுடைய ஆராதனையிலே வொர்ஷிப் பண்ணி கொண்டே இருப்போம். உபவாச கூட்டங்கள் இந்த நாட்களை வொர்ஷிப் பண்ணுகிற வேளையிலே அநேக அற்புதங்கள், அநேக காரியங்களை கர்த்தர் செய்து கொண்டே இருக்கிறார். பாருங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் அங்கே போய் அவர்களை தொட்டு கை வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் அவர்களை அலக்களிக்கிற அசுத்தாவி எல்லாம் அங்கே ஓடுகிறதை காணக்கூடியதாக இருக்கு. அப்படியாக அநேக இடங்களுக்கு கர்த்தர் இந்த நாட்களை கொண்டு போய் தன்னுடைய நாமத்தை மையப்படுத்தும்படியாக செய்தார். ஏனென்றால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் விரும்புகிற முதலாவது காரியம் துதி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவரை பிரஸ்தாபப்படுத்தும் வேதம் சொல்லுகிறது. யாத்திராகம புத்தகத்தில் எடுத்து பாருங்கள், என்னை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் உன்னை வந்து ஆசீர்வதிப்பேன். எந்த ஸ்தானம், அதாவது எந்த இடமா இருக்கலாம், நீ எங்க இருந்து துதிக்கிறீர்கள் என்பது முக்கியம் அல்ல. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் எப்படியாக துதிக்கிறீர்கள் என்பதுதான் இன்றைக்கு முக்கியமாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, குளிக்கிற வேளையில துதிக்கலாம், வாகனங்கள் ஓடுகிற வேளையில துதிக்கலாம், இந்த நாட்களை படுத்திருக்கிற வேளையில துதிக்கலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படியாக அந்த துதியை செலுத்துகிற வேளையிலே எங்களுடைய, அதாவது மகாராஜாவாகிய ஆண்டவராகிய இயேசு ராஜா அந்த நாட்களிலே அந்த துதியை முகந்து கொண்டு என்ன செய்வார் சொன்னால் நம்முடைய கட்டுக்களை அவிழ்ப்பார். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களை பாருங்க, விசுவாசிகளை, ஐயா பிரச்சனை ஐயா, என்னோட குடும்பத்துல பிரச்சனை ஐயா, என்னோட பிள்ளைகளுக்குள்ள பிரச்சனை ஐயா, என்ன மனைவிக்குள்ள பிரச்சனை ஐயா, உறவினரால பிரச்சனை ஐயான்னு சொல்லி இந்த நாட்கள் என்ன செய்வார்கள்? ஒரே வாயால் இந்த நாட்களே, அதாவது இந்த நாட்களை ஓரம் பேசிக்கொண்டே இந்த நாட்களை இருப்பார்கள், புறங்கூறிக்கொண்டே இந்த நாட்களை இருப்பார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, புறங்கூறுவதை விட்டுவிட்டு உதடுகளை திறந்து துதியுங்கள், கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். இன்னும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், கர்த்தரை துதிப்பதே இன்பமானது என்று சொல்லி இந்த நாட்களில் வேதம் தெளிவாக சொல்லுகிறது. சங்கீத புத்தகத்தில் எடுத்து பாருங்கள் அந்த நாட்களில். அப்ப பாருங்கள் அந்த நாட்களில், கர்த்தரை நான் துதிப்பேன், எக்காலத்திலும் துதிப்பேன், அவருடைய துதி எப்போதும் என் வாயிலே இருக்கும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். சங்கீதக்காரனாகிய தாவீதினுடைய வாழ்க்கையிலே வந்த உயர்வுக்கு முக்கியமான காரியம் என்ன என்று சொல்லி பார்ப்போமா இருந்தால், அவர் செய்த தான தர்மங்கள் அல்ல. இதைத்தான் நாங்க பார்க்க வேண்டும். அங்க தாவீது செய்த தான தர்மங்களோ காரியங்களோ அல்ல, கர்த்தரை சிறு வயது முதல் கொண்டு துதிக்க ஆரம்பித்தார். காடுகள்ல இருக்கிற வேளையிலே பாருங்கள், ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற வேளையிலே சங்கீதங்களை எழுதுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்படியாக சொன்னால் அவரை துதித்து சங்கீதம் 23 பாருங்கள், கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சியடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே என்னை கொண்டு போய் விடுகிறார், என் ஆத்மாவை தேடி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில என்னை நடத்துகிறார், நான் மரணரின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று சொல்லி முது கோலும் தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லி இந்த நாட்கள் சங்கீதத்தில் நாங்கள் பார்க்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள் அப்படியான சங்கீதங்களை அவர் எழுதுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த சங்கீதங்களை இந்த நாட்களிலே, அந்த சங்கீதத்தின் மூலமா இந்த நாட்களிலே தேவன் தாவீதுடைய வாழ்க்கையிலே ஒரு உயர்வை கொண்டு வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, தாவீதுக்கு எதிராக எழும்பின சத்துருக்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் அந்த இடத்திலே நிர்மூலமாக்கிறார். அது மட்டுமல்ல, கர்த்தர் எப்படியாக யுத்தம் செய்ய வேண்டும் என்பதை தாவீதுக்கு கற்றுக் கொடுத்தார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அதனாலதான் இன்றைக்கு பாருங்கள், இன்றைக்கு இஸ்ரவேல் தேசத்துடைய கொடி யாருடைய கொடி?
தாவீதினுடைய கொடியாத அடையாளமாக அந்த நாட்களை வைத்திருக்கிறார்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஏனென்றால் தாவீதை குறித்து தான் அங்கே சொல்லப்படுகிறது. இவன் என்னுடைய இருதயத்துக்கு உகந்தவன், அபிஷேகம் பண்ணு என்று சொல்லி இந்த நாட்களை ஆண்டவர் சொல்லி இந்த நாட்களை காரியத்தை செய்கிறதை பார்க்கிறோம். அப்படியானால் இன்றைக்கு நாங்கள் தாவீதை போல் இந்த நாட்களை நாங்கள் மாறுவோமா இருந்தால் நம்முடைய வாழ்க்கையிலே எந்த விதமான காரியங்கள் உபத்திரவங்கள் வருந்தான் ஐயா, ஆனால் நெருக்கங்கள் வருந்தான். அந்த நெருக்கங்கள் எல்லாம் அப்படியே சாம்பலாய் போய்கொண்டிருக்கிறதை நம்மட கண்ணால காணுவோம். ஏண்டா கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்து கொண்டே இருப்பார் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், இங்கே அப்போஸ்தலர் நடபடிகளிலே பார்க்கிற வேளையிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த வேதத்திலே பாருங்கள் இங்கே சொல்லப்படுகிறது, அங்கே அவர்கள் பாருங்கள் இந்த நாட்களில் அவர்களுக்கு அங்கே பேதுரு சொல்லுகிறார், அங்கே இவர்கள் ஞானஸ்நானம் பெறாத இருக்கும்படிக்கு எவனாகிலும் தண்ணீரை விலக்கலாமா என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு அங்கே என்ன செய்தாராம், ஞானஸ்நானம் கொடுத்தாராம் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அப்ப பவுலடிகள், அதாவது பேதுரு இந்த நாட்களே அவர்களுக்கு இந்த நாட்களை ஞானஸ்நானம் இந்த நாட்களை கொடுக்கிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. பாருங்கள் அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால் 6வது வசனம் சொல்லுகிறது எப்படி என்றால், அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்த போது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷையை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். இதுலதான் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே முக்கியமான காரியம். இன்றைக்கு பாருங்கள், ஆவியானவருடைய அபிஷேகம் என்று சொல்லி சொன்னால், அந்த வரங்கள் என்று சொல்லி சொன்னால் அநேக காரியங்கள் அதுக்குள்ளே அடங்கி இருக்கிறது. அந்நிய பாஷை பேசுகிறது மட்டுமல்ல, குணமாக்குற வரங்கள் இருக்கிறது, வியாக்கியானம் வரங்கள் இருக்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அது மட்டுமல்ல, இந்த அந்நிய பாஷை பேசுகிறது கூட ஒரு வரமாக இந்த நாட்களை கருதப்படுகிறதை அங்கே பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. இன்றைக்கு பாருங்கள் இந்த நாட்களை சில வேளையில பாருங்கள் இந்த நாட்களை பாருங்கள், சில பேசுகிற வார்த்தைகளை பார்க்கிற வேளையிலே அந்த சபையில உள்ள முழு பேரும் ஒரே மாதிரியாக பேசுவார்கள். அது எப்படி என்று சொல்லி சொன்னால், அந்த காரியத்தை நாங்கள் சற்று கவனமாக பார்க்க வேண்டும். தேவனுடைய அபிஷேகத்தினால் தேவனுடைய ஆவியானவர் நம்மை நிரப்பி இந்த நாட்களிலே பேசுகிறது வேற விஷயம். ஆனால் சிலர் என்ன செய்வார்னு சொன்னா, இன்றைக்கு அந்த போதகர் இந்த நாட்கள் என்ன செய்வார்னு சொல்லி சொன்னார், நீ இப்படி செய் அப்படி செய்யன்னு சொல்லி தலையில கையை வச்சு இந்த நாட்களை அப்படி சொல்லி இப்படி சொல்லு சொல்லி இந்த நாட்களை சொல்லி காரியங்களை கட்டாயப்படுத்துகிறது. அது அப்படி அல்ல. ஆவியானவர் அபிஷேகத்தை இந்த நாட்களிலே நாங்கள் தேடி இந்த நாட்களிலே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு திட்டவட்டமாக தெளிவாக சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. பாருங்கள், அப்ப அந்நிய பாஷைகளிலே இந்த நாட்களிலே உண்மை பேசுதல், அதாவது அந்நிய பாஷைகளிலே பேசுதல் ஆவியிலே இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே ஒரு வெளிப்பாடும், அந்நிய பாஷைகளிலே பேசுகிற இயற்கைக்கு அப்பாற்பட்ட மாறான ஒரு அசாதாரணமான ஆவியின் வெளிப்பாடுமாக இருக்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. அதாவது இது ஆவியினாலே இந்த நாட்களே தூண்டப்படும் பேச்சாகவும், அது மட்டுமல்ல அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதன்படி விசுவாசிகள் தாங்கள் இதுவரை கற்றிராத அறியாதுமான ஒரு மொழியை இந்த நாட்களிலே பேசுகிறதையும் அங்கே பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே 4வது வசனத்திலே அங்கே பார்க்கிற வேளையிலும் 1 கொரிந்தியர் 14:15 பாருங்கள். 1 கொரிந்தியர் புத்தகத்தை நாங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை எப்படியாக சொல்கிறது, 1 கொரிந்தியர் புத்தகத்திலே 14ஆம் அதிகாரத்திலே 14-15 வசனங்களை வாசிக்கிற வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, என்னத்தினாலெனில் நான் அந்நிய பாஷையினாலே விண்ணப்பம் பண்ணினால் என் ஆவி விண்ணப்பம் பண்ணுமே அன்றி என் கருத்து பயனற்றதா இருக்கு. ரொம்ப கவனமா இருங்க. இன்றைக்கு நாங்கள் பேசுகிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே ரொம்ப கவனமா இருங்கள். அந்நிய பாஷையிலே எப்படியாக பேச வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. இப்ப பாருங்க, சொல்லப்படுகிறது அப்படின்னு சொன்னால் அந்தபடியே பாருங்கள், இந்த 13வது வசனத்தில் வாசிக்கின்றேன், அந்நிய பாஷையினாலே பேசுகிறவன் அதன் அர்த்தத்தை சொல்லத்தக்கதாக விண்ணப்பம் பண்ண கடவான். அப்ப அந்த அந்நிய பாஷையிலே எதை பேசுகிறோமோ அதை இந்த நாட்களிலே நாங்கள் இந்த நாட்களில் அர்த்தத்தை இந்த நாட்களிலே ஒருவன் இந்த நாட்களில் அதற்கு விண்ணப்பம் அந்த அர்த்தத்துக்கு காரியத்துக்கு அர்த்தம் சொல்ல வேண்டும் அருமையான கர்த்தருடைய. ஏனென்றால் இப்படி இருக்க செய்ய வேண்டும் என்பதை நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். இல்லாவிட்டால் நீ ஆவியோடு ஸ்தோத்திரம் பண்ணும் போது கல்லாதவன் அங்கே என்ன செய்வான்னு சொன்னால் உன் தோத்திரத்துக்கு ஆமேன் என்று அங்கே எப்படி சொல்லுவான், நீ பேசுகிறது இன்னதென்று அவனே அறியான் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுது. பாருங்கள், இப்ப ஆவியானவருடைய அபிஷேகம் இந்த நாட்களிலே வித்தியாசம், அந்நிய பாஷை பேசுகிறது வித்தியாசம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. இப்ப சாதாரணமாய் நாங்கள் ஒரு வர்ஷிப் பண்ணைகளே ஒரு வார்த்தைகளை அந்த இடத்திலே ஒரு அபிஷேகத்தினாலே பேசுகிற வார்த்தை, அது தேவனோடு நாங்கள் பேசுகிற காரியம் அருமையான கர்த்தர். விண்ணப்பம் பண்ணுகிற ஆவியானவர், அதாவது ஏக்கத்தோடும்
நம்முடைய இருதயம் இந்த நாட்களை தாகத்தோடும் இந்த நாட்களை பாருங்கள் அங்க என்ன செய்கிறது, விண்ணப்பம் பண்ணுகிற காரியமா இருக்கிறது. ஆனால் அந்நிய பாஷை என்று சொல்லி இந்த நாட்களை பேசுகிற வேளையிலே அந்த பாஷைக்கு ஒரு வியாக்கியானம் வேணும். இப்ப பாருங்கள், அந்த அந்நிய பாஷையை குறித்து இந்த நாட்களை வேதத்தில் சொல்லப்படுகிறது. இன்னைக்கு ஜனங்கள் காரியங்களை குறித்து அறிந்து கொள்ளவில்லை. பாருங்கள், அந்த இடத்திலே பாருங்கள், நான் ஏற்கனவே சொன்னே இருந்த நாட்களை பாருங்கள், அங்கே அநேக பாசைக்காரர்கள், அந்த முதல் வாசித்த வசனத்தை சொல்லப்படுகிறது, அந்த இடத்துல நின்றார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், நம்முடைய பாசையிலே இவர்கள் பேசுகிறார்கள் என்று சொல்லுகிற காரியம் என்னவென்றால், அவர் அந்த இடத்துல இன்டர்பிரிட்டிங் செய்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அந்த பேசுகிற வார்த்தை அந்த புறஜாதிகளாய் இருக்கிற மக்களுடைய பாசையை இந்த நாட்களை இவர்கள் பேசுகிறார்கள். ஆனா இவர்கள் அந்த பாசையை உண்மையிலே பேச மாட்டார்கள். ஆனால் ஆவியானவர் அங்கே என்ன செய்கிறான்னு சொன்னால், இவர்கள் சொல்ல வேண்டிய காரியத்தை அவர்களுடைய மொழியிலே அவர்களுக்கு விளங்க பண்ணுகிறதா அந்த அந்நிய பாஷையினுடைய விளக்கம், அந்நிய பாஷையுடைய காரியமான்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் இந்த காரியத்தை குறித்து இன்றைக்கு அநேகர் இன்றைக்கு அறிந்து கொள்ளவில்லை. அதனாலே இந்த நாட்களை அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால், எதையோ பேசுகிறோம், எதையோ செய்கிறோம் என்று சொல்லி எங்கேயோ காரியத்தை இந்த நாட்களை சொல்லி இந்த நாட்களை செய்கிறதை பார்க்கிறோம். எடுத்ததுக்கும் இந்த நாட்களை வந்து இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள், நாங்கள் துதிக்கிறதை இந்த நாட்கள் என்ன செய்கிறார்கள், அதை இந்த நாட்களை கொண்டு வந்த நாட்களை அங்கே பேசுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், பாருங்களா, அப்ப அந்நிய பாஷை என்று சொல்லுகிற வேளையிலே, அந்த பாஷை பேசுகிற வேளையிலே இன்னும் ஒருத்தர் இந்த நாட்களை என்ன செய்ய வேண்டும், அந்த காரியத்திற்கு விளக்கத்தை கொண்டு வர வேண்டும். அந்த விளக்கத்தை கொண்டு வருகிற வேளையிலே தெளிவாக அந்த காரியம் பாருங்களா, இந்த இடத்திலே பார்க்கிற வேளையிலே சூழ்நிலை எப்படியாக இருக்கிறன்னு சொன்னால், புறஜாதி மக்கள் இருக்கிறார்கள். அப்ப ஆண்டவர் ஆவியானவர் பேசுகிறார் அப்படின்னு சொன்னால், அவர்களுடைய மொழியிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து இந்த நாட்களே அந்த இடத்திலே பேசுகிற வேளையிலே அவர் சொல்கிறார், இவர்கள் கலிலேயராகிய மக்கள் எப்படியாக நம்முடைய பாஷைகளை பேசுகிறார்கள் என்ற கேள்வி இந்த நாட்களே அவர்களுக்கு எழும்புகிறதை பார்க்கும். ஏனென்றால் இவர்கள் பேசுகிற பாஷை அவர்களுக்கு விளங்கிவிட்டது. அதைத்தான் நீங்க பவுலடிகள் சொல்லுகிறார். இப்போ நாங்கள் முதல் வாசித்த பகுதியில் இந்த நாட்களை அப்போஸ்தலர் கொரிந்தியர் 14:15 இந்த நாட்களே நாங்கள் பேசுகிற காரியத்துக்கு அங்கே வியாக்கியானம் விளக்கம் இல்லைன்னு சொல்லி சொன்னால், அங்கே அவர்கள் இந்த நாட்களே எப்படி நம்மை நம்புவார்கள் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அப்ப நாங்கள் இன்றைக்கு ஆவியானுடைய அபிஷேகத்திலே பேசுகிற காரியம், முதலாவது இன்றைக்கு ஒரு டிவியில ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, அட்லீஸ்ட் அல்லது ரேடியோல ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு சொன்னால், அதுல வந்து இந்த நாட்களை நாங்கள் அப்படியாக பேசிவிட்டு இந்த நாட்களை போகிற வேளையிலே என்ன நடக்கும், ஒருவருக்கும் விளங்காது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். அப்ப அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அப்ப இன்றைக்கு நாங்கள் பேசுகிற காரியம், அபிஷேகத்துக்காக நாங்கள் இந்த நாட்களை பேசுகிற காரியம் நாங்கள் தனிப்பட்ட ஜெபத்திலே ஆண்டவரோடு இருக்கிற வேளையிலே அந்த அபிஷேகத்துக்குரிய அந்நிய பாஷை இந்த நாட்களை நாங்கள் பேசுகிற வேளையிலே அது நம்முடைய இருதயத்துக்குள்ளே இருக்கிற நினைவுகள், எண்ணங்களை, இருதயத்தினுடைய தேவைகளை, இந்த நாட்களை ஜெபங்களை, அதாவது ஆண்டவருடைய சமூகத்திலே பெருமூச்சோடு விண்ணப்பம் எடுக்கிறதாக இந்த நாட்களை முடிகிறதை எங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப இது ஒரு வகையான காரியம். ரொம்ப கவனமா இருங்க. நாங்கள் ஒரு சில பேர் பார்க்கிற வழியில ஜெபிங்கப்பான்னு சொல்லி மெக்க கொடுத்துட்டா உடனே அந்நிய பாஷையில பேசுவாங்க. ஆனா அந்த புதுசா இப்ப வந்திருக்கிறவனுக்கு விளங்காது. சண்டே சர்வீஸ்ல போய் இந்த நாட்களை நாங்கள் அந்நிய பாஷையில பேசணும்னு சொல்லி சொன்னால், இந்த நாட்களே அங்கே மேடையில் நின்று பேசணும் என்றால் வந்திருக்கிறவனுக்கு விளங்காதருமான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஒரு பெரிய ஒரு மீட்டிங்ல நடக்கிற அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு வந்துச்சு விளங்காதருமான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் கவனிக்க வேண்டும். ஏனென்றால் எங்களுக்கு தான் அது தெரியும், இது தெரியும் சொல்லி நாங்கள் இந்த நாட்களை சில காரியங்களை செய்கிற வேளையிலே அது இந்த நாட்களே நம்மை இந்த நாட்களை என்ன செய்கிறதுன்னா கேள்விக்குரிய காரியமாக இந்த நாட்களை கொண்டு வருகிறதை அங்கே காண்கிறோம். அருமையான அன்பு சகோதர சகோதரியே, அப்ப இந்த இடத்திலே பாருங்கள், அப்போ இப்போது இந்த நாட்களில் நடைமுறையில் உள்ள மனிதர்களால் இந்த நாட்களில் பேசப்படும் ஒரு மொழியாக இந்த நாட்களை இருக்கிறதை அங்கே காணக்கூடியதா இருக்கிறன்னு சொல்லி இங்கே அப்போஸ்தலரிலே இந்த நாட்களை சொல்லப்படுவதை பார்க்கணும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்திலே 6வது வசனத்திலே இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிற வழியில் நாங்கள் பார்த்த முதலாவது காரியம், நாட்களை அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே 6வது வசனத்தில் இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போமா இருந்தால் வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவர்கள் கேட்டபடினாலே கலக்கம் அடைந்தார்கள். அதுக்குள்ள பாருங்க, ஒரு குரூப் 10 பேர் இருக்கணும். 10 பேர் இருந்து இந்த நாட்களே ஒவ்வொரு வித்தியாசமான பாஷையை பேசுகிறார்கள். அப்ப அந்த காரியத்துல பார்க்கிற வழியிலே, ஆனால் இந்த 10 பேர் பேசின காரியத்தை 10 ஜாதிகள் அந்த இடத்துல நின்றார்கள். அவர் சொல்லுகிறார்கள், எங்கட பாஷையில பேசுறாங்க ஐயா, எங்கட பாஷையில இந்த நாட்களை இந்த காரியத்தை குறித்து பேசுறாங்கன்னு சொல்லி அதுதான் இந்த உண்மையான ஒரு அந்நிய பாஷையாக இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் அப்படி சூழ்நிலை இந்த நாட்கள் குறிப்பிட்ட ஆட்கள் இருப்பார்கள் இருந்தால் இந்த அவர்கள் பேசுகிற வார்த்தைக்கு ஒரு இன்டர்பிரிட்டிங் இந்த நாட்களை தேவையா இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு விளக்கம். அப்ப பாருங்கள், அப்ப இதை பாருங்கள், இப்ப இதை பார்க்கிற வேளையிலே எல்லோரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை பார்த்து, இதோ பேசுகிறவர்கள் இவர்கள் கலிலேயர் அல்லவா என்று சொல்லி இந்த நாட்களே அங்கே அவர் சொல்லு அப்படி இருக்க நம்மில் அவர்களுடைய ஜென்ம பாஷைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி என்று சொல்லி இந்த நாட்களை ஒரு கேள்வி எழும்புகிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் ஆவியானவர்
விளக்கத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். அருமையான கர்த்தருடைய அப்ப நாங்கள் தனிப்பட்ட ஜெபத்திலே ஜெபம் பண்ணுகிற வேளையிலே நாங்கள் பேசுகிற அந்த வார்த்தை இந்த நாட்களிலே அது நம்முடைய இருதயத்தினுடைய ஏக்கம், நம்முடைய வேண்டுதல்கள் தேவனுடைய சமூகத்திலே இந்த நாட்களிலே ஒரு ஏக்கத்தோடும் பாரத்தோடும் இந்த நாட்களை என்ன செய்கிறோம், அழுது விண்ணப்பம் பண்ணுகிறோம் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இந்த காரியத்தை கொண்டு வந்த நாட்களை நாங்கள் ஒரு கொமனான இடத்திலே ஒரு டிவி ஃபங்க்ஷன்லயோ அல்லது இந்த நாட்களிலே ஒரு வேற இது பப்ளிக்கா இருக்கிற இடங்களிலே பேசணும்னு சொல்லி சொன்னால் அதுக்கு விளக்கம் வராது. அருமையான கர்த்தர் ஏன்னு சொல்லி சொன்னால் அதுக்கு விளக்கி சொல்லுவதற்கு முடியாத காரியமா இருக்கிறது. அருமையான அவர் ரொம்ப கவனமாக அந்த நாட்களை இருக்க வேண்டும். அருமையான அன்பு பிள்ளைகளை அப்ப இங்க சொல்லப்படுகிறது அல்லது உலகத்திலே இந்த நாட்களை அறியப்படாத மொழியாகவும் இருக்கலாம். பாருங்கள் கொரிந்தியர் 13 பாருங்கள் இது அதாவது ஆனந்த பரவசம் உணர்ச்சியாக இந்த நாட்களில் பேசப்படும் பேச்சு அல்ல. சில மொழிபெயர்ப்பாளர்கள் அதை குறித்து இந்த நாட்களில் சொல்லுகிறார். ஆனாலும் வேதம் எங்கும் இந்த நாட்களிலே அங்கே பார்க்கிற வேளையிலே அதாவது பரவச பேச்சாக குறிப்பிடப்படவில்லை என்பதை குறித்து இந்த நாட்களே பார்க்கிறோம். 1 கொரிந்தியரின் புஸ்தகத்திலே எடுத்துக்கொள்ளுங்கள். 1 கொரிந்தியரின் புஸ்தகத்திலே 13வது அதிகாரத்திலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால் நான் எடுக்கிறேன் பாருங்கள். 13ஆம் அதிகாரத்திலே 11வது வசனத்தை இந்த நாட்களே நாங்கள் வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே சொல்வது பாருங்கள். நான் குழந்தையாய் இருக்கும் போது குழந்தையைப் போலே பேசினேன், குழந்தையைப் போலே சிந்தித்தேன், குழந்தையைப் போலே யோசித்தேன். நான் புருஷனான போது குழந்தை கேட்டது அங்கே என்ன செய்கிறதாம் நாட்களே ஏற்றவைகள் ஒளிந்து விட்டன. இப்படியே கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது நான் அங்கே அதாவது அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்வேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே அப்ப இந்த இடத்துல சொல்லப்படுகிற காரியம் பவுலடிகள் சொல்லுகிறார் எப்படி என்று சொல்லி சொன்னால் குழந்தையா இருக்கும் போது குழந்தையான காரியத்தை பேசினேன் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப பாருங்கள் ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். அப்ப பாருங்கள் அங்கே குழந்தைக்குரிய காரியத்தை பேசினேன், குழந்தைக்குரிய காரியத்தை சிந்தித்தேன். ஆனால் இந்த நாட்களிலே புருஷனான போது குழந்தை கேட்டவைகள் ஒளிந்து விட்டன என்று சொல்லி அப்ப பாருங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ச்சி வருகிற வேளையிலே எல்லாம் இந்த நாட்களே சற்று இந்த நாட்களே மாறிக்கொள்ளும். அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ச்சி வருகிற வேளையிலே ஒருவர் வந்து ஜெபிக்க வாங்கய்யான்னு சொல்லி அழைக்கிற வேளையிலே அங்கே நாங்கள் என்ன செய்ய வேண்டும், முதலாவது சிந்திக்க வேண்டும். என்ன காரியத்துக்காக ஜெபிக்க சொல்ற? இன்றைக்கு வந்து சில பேரை கொண்டு வந்து விட்டா சபையில ஜெபிக்க சொல்லி ஐயா இந்த நாள்ல இந்த ஜனங்களுக்காக ஜெபிங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த நாட்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அவங்க ஜப்பான் கிப்பான் அமெரிக்கா எல்லாம் போய் வருவாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே 5 நிமிஷத்துல ஜெபிக்க விட்டா இன்றைக்கு ஒரு முறை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே ஆண்டவருடைய ஊழியத்தை இந்த நாங்கள் செய்கிற நாட்களிலே அநேகர் இந்த நாட்களில் நாங்கள் போயிட்டு அந்த ஊழியங்களை செய்துவிட்டு அந்த எல்லாம் முடித்து சில டயர்டா வந்து இந்த நாட்களை இருந்து அவர்கள் காரியத்தை செய்கிற வேளையிலே ஒரு சகோதரர் இந்த நாட்களை என்ன செய்தோம், இந்த நாட்களே அந்த ஆகாரத்துக்காண்டி ஜெபிங்கன்னு சொல்லி இந்த நாட்கள் சொல்லியிருந்தார். ஒரு போதகர் அருமையான கதைகளோட வந்த போதகர் அவள் அந்த இடத்துல சொன்ன வேளையிலே இவர் இந்த நாட்களை ஜெபம் துவங்கினார். இவர் துவங்கினவர் என்ன செய்தார்னு சொல்லி சொன்னால் அந்த ஜெபத்திலே இவர் ஸ்ரீலங்கா சிங்கப்பூர் இப்படியான காரியங்கள் எல்லா இடங்களுக்கும் இந்த நாட்களை போய் இந்த காரியங்களை செய்தார். ஆனா சொல்லப்பட்ட காரியம் என்ன, ஆகாரத்துக்காண்டி ஜெபிங்கன்னு சொன்னா சோட்டன் சுயிப்பா ஜெபிக்க வேண்டும். எப்படின்னு சொல்லி சொன்னால் கர்த்தாவே இந்த ஆகாரத்தை இன்றைய நாள் தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஆகாரம் பாருங்க, ஆகாரம் இல்லாதபடி எத்தனையோ பேர் இந்த நாட்களிலே அங்க ஆகாரம் இல்லாதபடி தவித்துக் கொண்டிருக்கிறார். ஆனாலும் இன்றைக்கு நீர் எங்களுக்கு இந்த ஆகாரத்தை தந்து நீர் ஆசீர்வதித்த தேவரீர் இந்த நாட்களிலே ஏழைகளுக்கும் அந்த ஆகாரத்தை இப்படியாக அந்த நாட்களை கொடுத்தரலும் என்று சொல்லி சோட்டா சுயித்தா 2 வசனத்திலே சொல்லி இந்த நாட்களை முடித்து ஆசீர்வதி மையான்னு சொல்லி போட்டு இந்த சாப்பிடுறதை விட்டு அவர் இந்த நாட்களிலே தொடர்ந்து 2 நிமிஷத்திலே முடிக்க வேண்டிய ஜெபத்தை 5 நிமிஷம் சொல்லி கொண்டிருக்கிற வழியிலே கடைசியா வந்த போதர் இந்த நாட்கள் என்ன செய்யற அவர் வந்து நீங்க எல்லாரும் வாங்க மற்றாக்களை சாப்பிடுங்கன்னு சொல்லி ஆக்கள் சாப்பிட துவங்கியாச்சு. இவர் கண்ணை திறந்து பார்க்கிறார், சாப்பாடு அரவாசி விலைக்கு மேல போயிட்டு தரும் என கத்துட பிள்ளைகளை. நான் ஏன் சொல்லுகிறேன்னு சொல்லி சொன்னால் வளர்ந்தால் வளர்ந்தவர்கள் ஞானமா இருக்க வேண்டும். இப்ப அறிவரையிலே நேசரி கிளாஸ்ல படிக்கிற காரியத்திலே கொண்டு வந்து 10ஆம் வகுப்பு படிக்கிற வேளையில இந்த நாட்கள் என்ன செய்ய வேணும், அந்த காரியத்தை நாங்கள் நினைக்கக்கூடாது. நேசரியிலே என்ன செய்தோம், எப்படி அப்ப சிறு பிள்ளைகளா இருந்த நாட்களை இருந்தோம். ஆனால் சிறு பிள்ளை கூடிய காரியத்தை விளையாட்டு டொபி சாப்பிடுறது, இனிப்பு சாமான்கள் சாப்பிடுறது, காரியங்களை செய்யறது, குட்டி கார்களை வச்சு உருட்டுறது, இதுதான் காரியங்கள் அறிமான கத்தோட சிறு பிள்ளைகளுக்குரிய காரியம். ஆனால் 40-50 வயசு வந்த பிறகு டொபி சாப்பிட்டு கொண்டு இந்த நாட்கள் சின்ன காரை பண்ணி உருட்டி கொண்டிருந்தா அந்த நாட்கள் என்ன செய்வார்கள், இவருக்கு ஏதோ சம்திங் ரோங், இவருக்கு தலையில ஏதோ பிரச்சனை போல நடக்குன்னு சொல்லி இந்த நாட்களே வேறு இடத்துக்கு அனுப்புவார்கள் அருமையான. அப்ப ரொம்ப கவனமாக அப்ப ஆவிக்குரிய மனுஷன், வளர்ந்த ஆவிக்குரிய மனுஷன் ஆவிக்குரிய காரியத்தை சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும். ஆவிக்குரிய படி இந்த நாட்களை நடக்க வேண்டும் என்பதைத்தான் இன்றைக்கு இந்த அந்நிய பாஷையுடைய காரியத்திலே குறித்து இந்த நாட்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள்.
இப்ப இந்த இடத்திலே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், இங்கே இந்த ஆனந்த பரவச உணர்ச்சியினாலே பேசப்படும் பேச்சல்ல, சில மொழிபெயர்ப்பாளர்கள் அப்படி இந்த நாட்களே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனாலும் வேதாகம் எங்கும் இந்த நாட்களே பரவச பேச்சு என்று இந்த நாட்களே குறிப்பிடப்படவில்லை. இரண்டாவதாக இந்த நாட்களை பார்ப்போமா இருந்தால், அருமையான அன்பு பிள்ளைகளே, அந்நிய பாஷை பேசுதல் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுதலும் முதல் இந்த நாட்களே வெளிப்படையான அடையாளங்கள் என்னவென்றால், அந்நிய பாஷைகளிலே பேசுதல் என்பது விசுவாசியும் அங்கே ஆவியும் பரிசுத்த ஆவியும் இணைந்து வெளிப்படுத்தும் துதி அல்லது தீர்க்க தரிசன வரங்கள் ஆகும் என்பதை தான் குறித்து இந்த நாட்களில் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அப்ப அந்நிய பாஷைகளிலே பேசுவதை பரிசுத்த ஆவியிலே இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது பாருங்கள். ஞானஸ்தானம் பெறுவதோ இந்த நாட்களிலே தேவன் இந்த நாட்களிலே ஆரம்பத்திலே இந்த நாட்களை இணைத்து இந்த நாட்களிலே பேசி இருக்கிறார் என்பதைத்தான் அப்போஸ்தலர் 2:4 இந்த நாட்களை நாங்கள் வாசித்த மருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப இதன் மூலமாய் பெந்தேகோஸ்து நாளிலே அங்கே கூடியிருந்த 120 பேர் 120 விசுவாசிகள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதன் பின்னர் திருச்சபைகளிலே உள்ள விசுவாசிகளும் தாங்கள் அந்த பரிசுத்த ஆவியிலே இந்த நாட்களை ஞானஸ்தானம் பெற்றுள்ளதை உறுதிப்படுத்தும்படிக்கு அடையாளமாக இந்த நாட்களிலே இதை கொண்டு வந்தார்கள் என்று சொல்லி அப்போஸ்தலர் 10:45-46 இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. இப்ப அப்போஸ்தலர் 10:45-40 நாங்கள் பார்த்தோம். இந்த நாட்களிலே அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்திலே 45-46 பார்க்கிற வேளையிலே அந்த வசனத்தை ஆரம்பத்தில் நான் அந்த வசனத்தை சொல்லி இருந்தேன். நான் மறுபடியும் இந்த நாட்களில் அந்த வசனத்தை உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள். அவர்கள் பற்பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் பேதுருவும் கூட வந்த விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகளும் கேட்கும் போது பரிசுத்தாவின் பரம புரஜாதிகள் மேல் பொழிந்துள்ளதை குறித்து பிரமித்தார்கள் சொல்லி இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. இவ்விதமாக இந்த அனுபவத்தை அதை இந்த நாட்களை பெற்றுக்கொள்ளும் நேரம் இடம் இவற்றை வைத்து இந்த நாட்களை அறிந்து கொள்ளப்படும். திருச்சபையினுடைய வரலாறுகளிலே பார்க்கிற வேளையிலே முழுவதும் அந்நிய பாஷை பேசுதல் பரிசுத்த ஆவியினுடைய நிறைவை இந்த நாட்களை அடையாளங்கள் என்பது அங்கே மறுக்கப்பட்ட போதெல்லாம் அல்லது இந்த நாட்களிலே மறக்கப்பட்ட போதெல்லாம் பெந்தேகோஸ்தை பற்றிய இந்த நாட்களில் சத்தியம் அனுபவம் இந்த நாட்களிலே அங்கே குலைக்கப்பட்டு விட்டது அல்லது இந்த நாட்களிலே முழுவதும் இந்த நாட்களிலே புறக்கணிக்கப்பட்டு விட்டது என்று இந்த நாட்களிலே காண்கிறோம் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். ஏனென்று சொல்லி சொன்னால் இன்றைக்கு பார்க்கிற வழியிலே பெந்தேகோஸ்து நாளிலே பெந்தேகோஸ்து நாட்களில் இந்த சம்பவம் இந்த நாட்களில் நடந்தது. ஆனா இன்றைக்கு இந்த நாட்களில் எல்லாரும் இந்த நாட்களில் தங்களுக்கு இயன்றபடி காரியங்களை இந்த நாட்களை செயல்படுத்தி கொண்டு வருகிறார்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ரொம்ப கவனமாக அந்த நாட்களை இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னா வேதம் அடிப்படையில சொல்லப்படுகிறது ஆவியானவருடைய அபிஷேகம் மனுஷனுக்கு இந்த நாட்களை முக்கியம். இன்றைக்கு சிலரை பாருங்கள் இந்த நாட்களை 25 வருஷம் 30 வருஷம் இந்த நாட்களே ஆலயத்துக்கு போவாங்க வருவாங்க. இந்த நாட்கள் அவங்கள்ட்ட போய் இந்த நாட்களை கேட்டு பாருங்க ஆவியானோட அபிஷேகத்தை பெற்றீங்களான்னு கேட்டா அந்த நாட்களே அதை என்னையா ஆண்டு கேட்பாங்க. அவங்களுக்கு அந்த அனுபவம் இல்லையா ஐயா. அந்த அனுபவம் அவனுக்குள்ள இருக்குமா இருந்தா தான் இந்த நாட்களில் என்ன காரியம் நடக்குன்னு சொல்லி சொன்னா அந்த ஆவியானோட அபிஷேகத்தை இந்த நாட்களை அவன் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப அதை ரொம்ப கவனமாக இந்த நாட்களை நாங்கள் பார்க்க வேண்டும். அதைத்தான் இங்கே சொல்லப்படுகிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அங்கே இப்படியாக பார்க்கிற வேளையில தான் இன்றைக்கு என்ன காரியம் நடக்கணும்னு சொல்லி சொன்னால் சத்தியம் அனுபவம் இந்த நாட்களில் அங்கே குலைக்கப்பட்டு விட்டது அல்லது முழுவதும் புறக்கணிக்கப்பட்டு விட்டது என்பதை இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்க அருமையான அன்பு பிள்ளைகள் கர்த்தருடைய பிள்ளைகளே. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்நிய பாஷை என்று சொல்லுகிற காரியம் இந்த நாட்களே அநேக காரியங்கள் இந்த நாட்களே இருக்கிறது. என்ன காரியம் என்று சொன்னால் ஒரு பகுதி அந்த அபிஷேகத்தினால் நாங்கள் தேவனோடு நாங்கள் பேசுகிற காரியம். ரொம்ப கவனமாக கேளுங்க. முதலாவது நாங்கள் அந்த அந்நிய பாஷை பேசுகிற வழியில ஆவியானோட அபிஷேகத்தினால் நிறைந்து நம்முடைய குறைகளை நம்முடைய காரியங்கள் அந்த இருதயத்திலே போடப்படுகிற ஒரு பேர்டன், அதாவது எப்படி என்று சொல்லி சொன்னால் ஒரு தாகம், அதாவது அந்த நாட்களே எப்படி என்று பார்க்கிற வேளையிலே அந்த காரியத்தின் நிமித்தம் அந்த இருதயத்தில் உள்ள பாரங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் என்ன செய்கிறோம் என்று சொன்னால் அந்நிய பாஷை மூலமாய் தேவனுடைய பாதத்திலே இந்த நாட்களிலே கொண்டு போய் வைக்கிறோம். 1 பேதுரு 5:7 சொல்லுகிறது அவர் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறபடினால் என்று சொல்லி சொல்லப்பட்ட பிரகாரம் தேவனுடைய சமூகத்திலே இந்த நாட்களை கொண்டு போய் வைக்கிறோம். இது ஒரு பகுதியில இருக்கு பரிம கர்த்தருடைய. இரண்டாவது பகுதி இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே இப்ப நாங்கள் இந்த நாட்களை அபிஷேகத்தினால் நிறைந்து பேசுகிற வார்த்தையும் இந்த நாட்கள் எப்படியாக வித்தியாசமா இருக்கிறது. ஆனால் அந்த வார்த்தைக்கு நாங்கள் எந்த விதமான விளக்கமும் சொல்ல முடியாது. அது அபிஷேகத்தினால் வருகிற காரியம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப அபிஷேகத்தினால் நிறைந்து வருகிற காரியம் வேர்ஷிப் பண்ணி போட்டு இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே அந்த வேர்ஷிப் முடிகிற நேரத்திலே ஒரு அபிஷேகத்தினால் 2 வார்த்தைகள் 3 வார்த்தைகளை பேசுவோம். அப்ப அதனுடைய காரியம் என்னவென்றால் அபிஷேகத்தினால் நாங்கள் நிறைந்திருக்கிறோம். அந்த அபிஷேகம் இந்த நாட்களே சபையில் என்று வேர்ஷிப் பண்ணுகிற வழியிலே சபை மக்களுக்குள்ளே டிரான்ஸ்பர் பண்ணப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள்.
ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு வேர்ஷிப்பர் வந்து இந்த நாட்களை பாருங்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவர் அந்த புல்பிட்லேருந்து ஆராதிச்சார்னு சொன்னா ஒரு கிட்டாரை வைத்து ஆராதித்தார்னு சொல்லி சொன்னால் திடீரென்று பார்க்கிற வழியில பாருங்கள் அந்த சபைக்குள்ள பாருங்கள் சில இடங்களை பார்க்கிற சில ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி வாலிபரா இருந்தாலும் ஜோதிகளா இருந்தாலும் சரி அவர்கள் இந்த நாட்களே கத்தி குளறி இந்த நாட்களே விழுந்து இந்த நாட்களே அப்படியே இருப்பார்கள். சில பேர் சொல்லுவார்கள். அப்ப அந்த இடத்துல பாருங்கள் என்ன காரணம்னா அந்த அபிஷேகம் டிரான்ஸ்பர் பண்ணப்படுகிறதை பார்க்கிறோம். அந்த அபிஷேகம் என்ன செய்து அவர்களுக்குள்ளே அங்கே கொண்டு செல்லப்பட சபைக்குள்ள பாய்ந்து செல்வது மட்டுமல்ல அவர்களுடைய கட்டுக்கள் நுகங்களை உடைக்கிறதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு அவர்கள் தள்ளுறவர்களே அவர் சொல்லுவார்கள் இந்த நாட்களிலே என் தலையிலே அக்னி வந்து இறங்கின மாதிரி இருக்கிறது, அல்லது சொல்லுவார்கள் என் தலையிலே வந்து ஆரோ குளிர்ந்த தண்ணீரை ஊற்ற மாதிரி இந்த நாட்கள் இருக்கிறது, அல்லது நாட்களில் நான் ஏதாவது ஒரு இடத்திற்கு அதாவது அறியப்படாத ஒரு இடத்துக்கு இந்த நாட்களிலே நான் அங்கே போய் வந்தேன், அந்த இடத்திலே பார்க்கிறவர்களே ஒரு அமைதியாக இருந்தது சொல்லி இந்த நாட்களில் ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லுவார்கள். அது எப்படி என்று சொல்லி சொன்னால் தேவன் அந்த அபிஷேகத்தினால் நிறைத்து அவர்களை அங்கே என்ன செய்கிறான்னு கொண்டு போய் சில இடங்களை இந்த நாட்களிலே ஆவியானவர் காண்பிக்கிறதை அவருடைய ஆத்துமாக்களை கொண்டு போய் காண்பிக்கிறதை இங்க காணக்கூடியதாக இருக்கிறது. இது ஒரு வகையான காரியம். இது அபிஷேகத்தினால் நிறைந்த நாட்களை துதிக்கிறது பாருங்கள். அப்படி என்று சொல்லி சொன்னால் இந்த அபிஷேகத்தினால் நிறைந்த நாட்களை நாங்கள் தினமும் துதித்து கொண்டு வருவோமா இருந்தால் நாங்கள் சாதாரணமாய் யாரோடு பேசுகிற வேளையிலும் அங்கே என்ன நடக்கும்னு சொன்னால் அவர்களுக்குள்ளே ஒரு காரியம் நடக்கும் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே ரொம்ப கவனமா இருங்கள். அப்ப அபிஷேகத்தினால் நாங்கள் நிறைந்து எதை பேசுகிறோமோ அபிஷேகத்தினால் நிறைந்த இந்த நாட்களை எந்த காரியத்தை இந்த நாட்களை சொல்லுகிறோமோ அவர்களுக்குள்ளே அந்த காரியம் அங்கே நிறைவேறுகிறதா இருக்கும். அருமையான கர்த்தர் சில பேர் அபிஷேகத்தினால் நிறைந்து கர்த்தர் இந்த காரியத்தை உங்களுக்கு சொல்ல போறான்னு சொல்லுகிற வழியில என்ன காரியம் வருகிறது? அதிலே தீர்க்க தரிசனம் புறப்பட்டு வருகிறது. இன்னைக்கு அந்த சகோதரியுடைய காரியத்தையோ சகோதரனுடைய காரியத்தையும் இவர் அறிஞ்சிருக்க மாட்டார். இவர் வெளிநாட்டிலேருந்து வேறு இடத்துல இருந்து போய் இந்த சபையில ஊழியம் செய்கிறார். அந்த இடத்துல அவர் பேசுகிற காரியம் என்னவென்றால் இந்த இடத்துல இப்படியான சகோதரி கர்த்தர் இந்த நாட்கள் இப்படி ஒரு காரியத்தை செய்கிறார்னு சொல்லி சொன்னால் அதே காரியம் அந்த சகோதரி இந்த நாட்களை வந்து அழுவாங்க. கடைசியாக எனக்கு இப்படியான காரியம் இருந்தது, என்னோட ஆண்டவர் பேச வேணும்னு நான் அன்றைக்கு வந்த இந்த நாட்களே ஆண்டவர் என்னோடு பேசுறேன். இது அபிஷேகத்தினால் தேவன் அங்கே நிரப்பி அந்த காரியங்களை துறக்கிற காரியமாக அந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது அபிஷேகம் நுகங்களை உடைக்கும், அபிஷேகம் கட்டுக்களை அவிழ்க்கும், அபிஷேகம் இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே அங்கே ஒரு விடுதலையை கொடுக்கும் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். பாருங்கள் எப்படியாகும் சொல்லி சொன்னால் இதைத்தான் இந்த பெந்தெகோஸ்து நாள் 120 நாள்ல சொல்லப்படுறது. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் இந்த நாட்களை இருக்கிறார். இப்ப ஆராதிக்கிற வேளையிலே சில சபையில பாருங்க கண்ணை திறந்து பார்க்க மாட்டாங்க, ஆராதிப்பாங்க. அது எதை குறிக்கிறது? ஒரு மனத்தை குறிக்கிறது. கண்ணை திறந்து பிராகு பார்த்தோன்னு இருக்கிறவன் தான் இந்த நாட்கள் என்ன செய்யறான்? இந்த நாட்களே ஆவியானோட அபிஷேகம் இல்லை, அவன் மாமிசத்தில் நிற்கிறான்னு தெரியும். அவன் என்ன செய்வான்னு சுற்றி முட்டு பார்த்துட்டு இருப்பான். இவங்க என்ன சட்டை ஓட்டுக்கிறாங்க, அவங்க என்ன சாரி கட்டுக்கிறாங்க, இவர் என்ன மணிக்கூடு கட்டி இருக்கிறார், எத்தனை கோணல சங்கிலி ஓட்டுக்கிறான்னு பார்த்து கொண்டே இருப்பாங்க. இதான் நடக்கிற சில காரியங்கள். அதனாலதான் அன்றைக்கு அவர்கள் என்ன செய்யறார்கள்? அங்கே இந்த நாட்களை சும்மா ஒரு பொழுதுபோக்காக ஆலயத்துக்கு வருகிற மாதிரி இருப்பார். ஆனால் பார்க்கிற வேலையை சொல்லுவார்கள், இந்த நாட்களை கோட்டு சூட்டு போட்டு வருவார்கள். ஒரு பெரியவர்கள் இந்த நாட்களை இங்கே காட்சியளிப்பார்களே ஒழிய ஆனால் அந்த நாட்களே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அவர்கள் எல்லளவும் இல்லை. அருமையான கர்த்தருடைய ஏனென்றால் அன்றைக்கு வேத வசனத்தை பேசுவார்கள், நல்லது இல்லையென்று இல்லை. ஏன்னு சொல்லி சொன்னால் இந்த பிசாசு கூட ஆண்டவரிடத்துல வந்து சங்கீதம் 92 எடுத்தான் பேசினது. தூதர் அதாவது எழுதியிருக்கிறதே என்று சொல்லி சொன்னார். இந்த நாட்கள் என்ன சொல்லி சொன்னால் நம்முடைய பாதங்கள் கல்றாதபடி தாங்கிக் கொள்வார்கள் குதியும் என்று சொல்லி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே அவர் ரொம்ப கவனமாக அந்த நாட்களை இருக்க வேண்டும். அப்படி என்று சொன்னால் முதலாவது மனுஷனுக்கு தேவை அபிஷேகம். அபிஷேகம் வந்தால்தான் அந்த நாட்கள் என்ன நடக்கும் என்று சொல்லி சொன்னால் அவருடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பம் வரும். அதே போலிலே வேதத்தை அறிந்து கொள்ளும்படியாக வேதத்தினுடைய ஆழங்களுக்குள்ளே கர்த்தருடைய ஆவியானவர் கூட்டி செல்லுவார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க முடியாதா இருக்கு. இந்த வேத வார்த்தையினுடைய டீப், அதாவது அந்த டீப்புக்குள்ள அந்த நாட்களே போகும். வருமான கர்த்தருடைய பிள்ளைகளே வேதத்தை சும்மா அந்த நாட்களை திறந்து வச்சுட்டு சங்கீதம் 92 எடுத்தோ அல்லது அந்த நாட்களை சங்கீதம் 122 எடுத்தோ 23 எடுத்தோ அந்த நாட்களை என்ன செய்யற வாய்ச்சி போட்டு இந்த நாட்களை ஓகே எல்லாம் சரின்னு சொல்லி சொல்ற அளவுக்கு இல்ல. வார்த்தைகளை வேத வார்த்தைகளை இந்த நாட்களே பிரிச்சு ஒரு வார்த்தைகளை வாசிக்கிற வேளையிலே அங்கே உங்கள் அபிஷேகத்தோடு நாங்கள் வாசிப்போமா இருந்தால் அந்த வார்த்தையினுடைய விளக்கங்களை தருவார். தந்த படிக்கிறார் வேதத்தில் உள்ள அதிசயங்களை காணும்படியாக என்னுடைய கண்களை திறந்தருளும். உண்மையிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே நாங்களும் கேட்க வேண்டும். நம்முடைய கண்களை இந்த நாட்களிலே தேவன் திறந்தருள வேண்டும். நம்முடைய தேவனாய கர்த்தர் இந்த நாட்களை நம்முடைய கண்களை திறந்தருளுவாரா இருந்தால் இன்றைக்கு நாங்கள் இந்த அபிஷேகத்தினால் நிறைந்த நாட்களிலே வேதத்தை வாசிப்போமா இருந்தால் அபிஷேகத்தினால் இந்த நாட்களை நிறைந்த நாட்களிலே ஜெபம் பண்ணுவோமா இருந்தால் இந்த நாட்களிலே அற்புதங்கள் நடக்கும் ஐயா, அதிசயங்கள் நடக்கும் ஐயா. சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். ஏனென்றால் கர்த்தர் அந்த காரியத்தை செய்வார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். இன்றைக்கு பாருங்கள் எலியாவுடைய நாட்களை எடுத்து பாருங்கள், எலிஷாவுடைய நாட்களை எடுத்து பாருங்கள்.
அந்த இடத்திலே பாருங்கள், எலிஷாவுடைய வார்த்தையை கேட்டு ஆண்டவர் மழையை நிறுத்துகிறார், மழையை வர பண்ணுகிறார். பாருங்கள், இரண்டாவதாக யோசுவாவை எடுத்து பாருங்கள். யோசுவாவை அங்கே சூரியனையும் சந்திரனையும் தரித்து நில் என்று சொல்லி சொல்லுகிறதற்கு அங்கே பாருங்கள் அதிகாரத்தை கொடுக்கும்படியாக தேவன் அந்த சாதாரண மனுஷனுக்கு ஒரு காரியத்தை செய்கிறார்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு கூட இந்த உலகம் உண்டானதிலிருந்து முடிகிற வரைக்கும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு நாள் மிஸ் பண்ணுதுன்னு சொல்லி கணக்கெடுத்து கொண்டு வராங்க. அந்த காரியம் எங்கே இருக்குன்னு சொல்லி இன்று வரைக்கும் அவங்க வேதத்தை தான் வச்சு பிடிச்சாங்களே ஒழிய மற்றபடி பிடிக்கலாம் போயிட்டு அருமையான கர்த்தருடைய. ஏனென்றால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு நாள் அங்கே பாருங்கள் எந்த விதமான அசைவு இல்லாதபடி சூரியனும் சந்திரனும் தரித்து நின்றதை அங்கே இந்த நாட்களில் அவர்களுக்கு பெரிய ஒரு அதிசயம், ஒரு பெரிய ஒரு திகைப்புமாக இன்றைக்கு கூட அந்த நாட்கள் இருக்கிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப ஏனென்றால் இன்றைக்கு நாங்கள் ஆண்டவரோடு இந்த நாட்களை நாங்கள் ஆண்டவருடைய அபிஷேகத்தோடு இன்றைக்கு நாங்கள் நடப்போமா இருந்தால், அன்று பார்த்த எலியாவை இன்றைக்கு எலியாவின் ஆவியை நமக்குள்ளே இன்றைக்கு காணக்கூடியதா இருக்கும். யோசுவாவினுடைய ஆவியை நமக்குள்ளே காணக்கூடியதா இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவரோடு நடக்கிறதற்கு நாங்கள் தைரியப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, ஆண்டவருடைய செய்கைகளை இந்த நாட்களை என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி சொன்னால், அவர் செய்த அற்புதங்களை அனுதினமும் இந்த நாட்களை சொல்லி இந்த நாட்களே ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த நாட்களை ஆராதித்து அங்கே ஜெபம் பண்ணி அபிஷேகத்தினால் இந்த நாட்களை நாங்கள் நிறைந்து செயல்படுவோமா இருந்தால், கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே கிரியை செய்கிறது மட்டுமல்ல, அதை கேட்கிறவருடைய செவிகளையும் இருதயத்தையும் இந்த நாட்களிலே திறக்கும் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. அதற்கு முக்கியமான ஆதாரம் என்னவென்று சொல்லி சொன்னால், அங்கே தேவனுடைய அபிஷேகம் வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்நிய பாஷையிலே பேசுங்கள், தேவனோடு பேசுங்கள், தேவனிடத்திலே இருந்து ரகசியங்களை பெற்று அங்கே இந்த நாட்களை சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோமா? இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள அருமை பிதாவே, ஆண்டவரே கர்த்தாவே, இன்றைய நாளிலும் நாங்கள் பார்த்த முதலாவது பகுதி அந்நிய பாஷையினுடைய அர்த்தங்கள், அந்நிய பாஷை பேசுவது எப்படி என்பதை குறித்து நாட்களை பார்க்கும்படியாக நீங்கள் தந்தது கிருபைகளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஐயா. அடியனை மறைத்து நீங்கள் வெளிப்பட்ட அந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு நன்றி அப்பா கர்த்தாவே. உம்முடைய கரத்துக்களே இந்த நாட்களை ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. பொறுப்பேற்றுக் கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களை ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நன்றி. பிரைஸ் தி லார்ட் ஐயா. பிரைஸ் தி லார்ட் ஐயா. பிரைஸ் தி லார்ட். ஐயா, பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட் ஐயா. பிரைஸ் தி லார்ட் ஐயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட் ஐயா. பிரைஸ் தி லார்ட் ஐயா. பிரைஸ் தி லார்ட். இந்த தலைப்பு என்ன ஐயா? பலிகளா? இல்லையா, இன்றைக்கு ஐயா, இன்றைக்கு தலைப்பு ஐயா அந்நிய பாஷை பேசுதலும் அதனுடைய அர்த்தம் ஐயா. அந்நிய பாட் பண்ண பார்ட் ஒன்னா? பாட் பண்ண ஐயா.
ஓகே, ஓகே. நிச்சயமாக தேவையான காரியம் தான். நன்றி. கலைக்கிறோம். நன்றி. ரிப்பீட் பண்ணி கேட்டு பாருங்க. நாளைக்கு மிச்சத்தை கொண்டு வரேன். சொல்லி கலைக்கப்படும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம் ஐயா. God bless you. ஆமென். நன்றி ஐயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நன்றி ஐயா. அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் சுசேசர் எட்வின் வாணர் அவர்கள் ஜெர்மன் தேசத்தில் இணைந்து கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்து விதைத்தார். கர்த்தர் தாமே அவருடன் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென். நாங்கள் அடுத்து ஒரு சில பாடல்களோடு இணைந்து அடுத்த நிகழ்ச்சி கூட கடந்து செல்ல இருக்கிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். ஒரு சில பாடலோடு இணைவோம். வாழ்வு தரும் வார்த்தைகள், ஆமென் என்ற தலைப்பின் கீழே பாடல்களை எடுத்து வருகிறார்கள். கேட்போம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். ஆமென்.